வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் டைட் ஷெட்யூலில் போயிட்டுருக்கு. அதனால தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலை வனச்சரகத்துக்கு வந்து பறவைகள் கணக்கெடுப்பு, அதாவது நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்புக்காக வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து, நம்ம திருப்பூர் இயற்கை கழகம் நண்பர்களோடு சேர்ந்து நம்ம இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறோம். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முழுக்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இங்கே வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறதுனால ஆனைமலை புலிகள் காப்பகம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் நாங்களுமே வந்து நினச்சப்பெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி பறவைகள் கணக்கெடுப்பு இல்லை வனவிலங்குகள் கணக்கெடுப்பு இந்த மாதிரி ஏதாவது நடப்பதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம போக முடியும். ஸோ அந்த மலைப்பகுதி வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது, இந்த இயற்கை வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் கண்டினியூஸாக அந்த வீடியோ முழுக்க பேச விரும்புகிறேன். இங்கே இருக்கிற இந்த இயற்கை சூழல், வாழும் நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவுமே ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. அதை நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளிஞ்சி அப்புறம் மஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு 2 ஏரியாவுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த மலைவாழ் பழங்குடியினரெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அவங்களோட எளிய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு நேரில். இன்டர்நெட்டு, மொபைலு, டென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்க அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளால் அதை மிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ண முடிஞ்சுது அங்கே போயிட்டு. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாருக்கும் வந்து இதன் மூலமாக வந்து நான் ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இந்த இடம் வந்து அத்தி ஓடை அப்படிங்கிற ஒரு இடம். கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஃபாரஸ்ட் பார்டர் இந்த இடம்தான். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். யானையார் வந்து ஏதோ 2 நாள் ஆச்சாட்ருக்கு. ஸோ யானைகள் நடமாடும் பகுதி தான், அதை கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. உங்களுக்கு இங்கே பள்ளிக்கூடம் இருக்கா? ஸ்கூல் இங்கே இருக்குங்க. டீச்சர்ஸ் எப்படி வந்து 120 போவார். காலையில் வருவார். இப்போ நம்ம வந்த ரூட்லேயேவா? இதில் தான் வருவார். ஏன்னா மெர்லின் ஆஃப்லைன் ஒர்க் ஆகுமா? வீடியோ போடுறோமா? என்னது? ஹாக் கொக்குங்க சார். இங்கே எடுங்க சார். ரொம்ப இருக்கு.
பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஸ்டூடெண்ட்ஸ் என்னமோ இருக்காங்க. மீத பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அமராவதியில் வந்து படிக்கிறாங்க. எல்லாம் உள்ளூர்லேயே எல்லாம் பொண்ணு எந்த பாவம் அப்படி மொத்தமே எந்த விஷயத்தையும் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் அங்கே போயிருந்தப்போ அங்கே உள்ளூர் கிராம மக்கள் வந்து ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வந்து இந்த வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து அந்த இரவு நேரத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஆனால் என்ன, இந்த மத்தள வாத்தியங்களோட சத்தத்தினால வந்து நம்ம விலங்குகள் யானை இந்த மாதிரி இதில் கத்திகிட்ருக்கோம் நைட்டில், அந்த இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆச்சு. எனிஹவ் அது நம்ம கேட்டிருக்கோம். இந்த வாத்தியங்கள் வந்து முதல் முறையாக நேரடியாக பார்த்து ரசித்த வாய்ப்பு கிடச்சது வந்து உண்மையாலுமே ஒரு நம்ம அந்த இடத்துல வைப் என்ன சொல்கிறது, நமக்கு நரம்புகள்லாம் வந்து அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அந்த இசையை கேட்குறதுக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சினிமாவில் அங்கங்கே பிட்டு பிட்டாக கேட்டிருப்போம். இந்த மியூசிக் வந்து லைவாக அவங்க வாசிக்க கேட்டு அவங்க அந்த பழங்குடியினர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடனம் ஆடிட்டு அந்த அவங்களோட வீட்டு செலிப்ரேஷனை வந்து அவங்க கொண்டாடினது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு ரொம்பவுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாறைக்கு ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா? இது அதுக்கு பேர் என்னன்னு தெரியலைங்க சார். அது கேரளாங்க சார். அது இந்த இடத்துக்கு பேர் வந்து கலக்கலஞ்சி பாறை. கலக்கலஞ்சி.
ஓடை வர இடமா? ஆமாம். ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது சார். வேஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லெஃப்டில் போகிறோம். இல்லை என்ன பார்க்குங்களா? பார்க்குங்க சார். இவங்களும் ட்ரைபல் செட்டில்மெண்ட்டு தாங்கண்ணா? ட்ரைபல்ஸ் இல்லைங்க சார், இது அதர் பீப்புள் தாங்க சார். இப்போ நமக்கு எதிர்த்தாப்பில் போனவர் வந்து ட்ரைபல் கிடையாதுங்களா? இங்கே தோட்டம் வச்சுருக்கோம். தோட்டம் இருக்குது. ரெவன்யூ தாங்க சார். ரெவன்யூ லேண்ட் தாங்க சார் இது. நான் ப்ளூ கலர் பேரக்கிட்ட பார்த்தோன்னே கேமரா தூக்கி வெளியே வச்சிட்டேன். வந்தவனி பிடிக்குன்றாங்க. இது என்ன மச்சான்?
ஆமாங்க சார், ஃபயர் ஏதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? இது ஜம்பு மலை சார் ஒன்று, ஆ ஒன்று வெள்ளிகிரி மலை. ஆ எஜ்ஜிலேயே இருக்கும் சார் உச்சியில். ம். மலைவாழ் பழங்குடியினர் இங்கே வந்து பரண் அமைச்சு தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதே தெரில. கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க பழங்குடியினர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தொன்மை சான்றாக இருந்துகிட்ருக்கு. இங்கே இந்த நடுக்காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது கேட்குறக்கு, பார்க்குறக்கும் தான். இங்கே இருக்குது அந்த பேர்ட்ஸ் நிறைய. இது என்ன காயின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை சரிங்க. வேணா இங்கே நில்லுங்க, இப்படியே எடுத்துறேன். பக்கமாகவே எடுத்துறேன். எதுக்கு அவ்வளோ லாங்கு? எப்படியோ ரொம்ப வச்சு விட்டு வாங்க அப்படியே. இங்கே வந்து ஸ்பைடரோட டெக்னிக்கை பாருங்கண்ணா. ஸ்பைடரா? இங்கே பாருங்க, அந்த ஒரு ஆறு சாட்டை போட்டு சினிமேட்டிக்கில் ஓட்டு.
ஆமாம் நீங்களாம் போலீங்களா? ஃபேன் அடிபட்டுனா நமக்கு லைஃப் நல்லா வரும். இதோட பெரிய ப்ராஜெக்ட் தாங்க சார் இது. நம்ம பெரியார் டேம் இருக்குங்க. ஆமாம், ஆலியார் உடஞ்சி உள்ள விட்டு வந்து ரிட்டர்ன். பதினோரு மணி வரைக்கும் பறவைகள் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா ருசியாக அப்படியே சமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த மலையில் விளையிற பீன்ஸும் சாம்பாரும் சொர்க்கமே கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐயா தான் அங்கேருந்து அவர் சமைச்சிருந்தார். இந்த இங்கே பச்சை கலர் பனியன் போட்டு நிற்கிறாரு பாருங்க, அவர் தான். அவ்வளோ சூப்பராக சமைச்சிருந்தார். திரும்பவும் அவர் கையால் எப்போ சாப்பிடுவோங்கிற அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது ஒரு வரம்தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு போய் நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை முறை எப்படி அழகானது, அமைதியானது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே தேனாற்றில் ஒரு இனிமையான குளியல் போட்டு கிளம்புறோம். ஆனால் இவ்வளோ தூரம் அலைஞ்சதுலேயும் ஒரு விலங்கு கூட பார்க்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஆபத்துகள் அதிகமாக இருந்தாலும் தூரத்துலேயாவது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மான், யானை எதையுமே ஒன்று கூட கண்ணில் படலை. எனிஹவ் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணது, இங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்தது, இது எல்லாமே ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.